வைகுண்ட ஏகாதசி தயவுசெய்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் பண்ணுங்க. அடுத்த நாள் மார்னிங் நெறைய தான தர்மங்கள் செய்துட்டு, உங்களுக்கு எதார்த்தம் என்ன விஷயம் வேணுமோ, அது சம்மந்தப்பட்ட தான தர்மங்கள் செய்துட்டு, நீங்க சாப்பிடுறதுங்கிறது பெரிய சக்சஸ் குடுக்கும். ஸோ பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்க லைஃபே மாறும். அதுலயும் வந்து சுக்கிரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இடமே ஸ்ரீரங்கம் தான். பெண்கள் நல்லா இருக்கணும், நல்ல பணம் காசு வரணும், ஆடம்பரமா நெறைய விஷயங்கள் நடக்கணும், ஃபேமிலில சந்தோஷம் இருக்கணும், எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல மரியாதை கிடைக்கணும். அதாவது முதன் மரியாதை கிடைக்கிறது. இது எல்லாத்துக்கும் பேசிக்கலா யாருக்குன்னா, எப்பவுமே மனசு சந்தோஷ நிலையில இருக்கணும்னா, ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா தான் நடக்கும். போன உடனே டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. ரொம்ப நாள் பழகுன மாரி ஒரு ஃபீலிங். அவங்களுக்கெல்லாம் பேசிக்கலா சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நடக்கும். யாருக்கு சுக்கிரன் தோஷமா இருக்குன்னா, கல்யாணமே ஆகாது. குழந்தை பிறக்கிறதே கஷ்டம். கர்ப்பப்பையில் இஷ்யூஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல பாதிப்பு. சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடிய ஆட்களுக்கு நெறைய பேருக்கு முகத்துல விபரீதமான தழும்புகள் இருக்கும். கீழ விழுந்த மாரி. அப்ப என்ன சுக்கிரன்ல சின்ன பிரச்சனை ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம பண்ண வேண்டியதே வந்து இந்த மாரி பரிகாரங்கள், இந்த மாரி சுவாமிக்கு போய் பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்த குடுக்கும். ஸோ வைகுண்ட ஏகாதசிங்கிறது இட்ஸ் லைக் நம்ம எப்படின்னா கல்லா பார்த்தோம்னா எதுவுமே நடக்காது. கடவுள் கடவுள் தான்னு கடவுள் ரூபத்துல பார்த்தா தான். அதுவும் தசாவதாரத்துல கமல் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி நடிச்சிருப்பாரு தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் சீன் மட்டும், அந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுங்கிற பாட்டு. நீங்க அதுல பாருங்க உண்மையான என்ன சொல்றது? வைஷ்ணவ பக்தன் யாரா இருந்தாலும் சரி, பெருமான் பக்தி யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த ஒரு சும்மா அந்த பாட்டுல இருக்க ஃப்ரண்டேஜ் தெரிஞ்சாவே தெரியும். அந்த அரங்கநாதன் மேல எந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியும்.